ஹாய் ஹலோ திஸ் இஸ் டாப் CA 360 ஃப்ரம் டாப் ஐஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு ஸ்வச் பாரத் மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்வச் பாரத் மிஷன், ஸ்வச் பாரத் அபியான் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று தான், ஓகேவா? ஸோ இந்த ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2026 என்னன்னு பார்த்தீங்கன்னா பல முக்கிய மைல்கல்களை எட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது 2026. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து 2026 வந்து முடிவு போகிற நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து 2027 வரைக்கும் அடுத்த கட்டமான ஒர்க்கை வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டம் பேஸ் 2 நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் குறிப்பிட்ட இலக்குகளுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது. க்ளீன் இந்தியா மிஷன் அப்படிங்கிறதா ஒன்றும் அதில் வேறு ஒன்றும் இதே கிடையாது. தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்கீம், ஓகேவா? சரி, முக்கியமான இலக்குகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். முக்கிய இலக்குகள் மற்றும் காலக்கெடு குப்பை இல்லா நகரங்கள். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குப்பை இல்லா நகரங்கள் அதை கொண்டு வரது அதான் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அக்டோபர் 2021 தொடங்கப்பட்ட நகர்ப்புற திட்டத்தின் இரண்டாம் கட்டம் அக்டோபர் 2026 வரை 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது. இப்போ அக்டோபர் 2026 வந்துடுச்சுன்னா இது வந்து 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், சரியா? ஸோ இரண்டாம் கட்டமாக இப்போ 2021 அக்டோபர்லேருந்து இரண்டாம் கட்டமாக இப்போ வந்து அக்டோபர் 26 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரியா? நகர்ப்புற திட்டம் அது. சரி, நெக்ஸ்ட் இதன் முக்கிய நோக்கம் 2026க்குள் அனைத்து இந்திய நகரங்களுக்கும் குப்பை இல்லா கார்பேஜ் ஃப்ரீ அந்தஸ்தை பெற்று தருவதாகும். அப்போ இந்த SBMU 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 2021 ஆரம்பித்து இப்போ 2026 வரைக்கும் போயிட்டுருக்கு. 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறது. இதோட மெயினான ரீசன் என்ன? கார்பேஜ் ஃப்ரீ, குப்பை இல்லா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு இலக்காக கொண்டு தான் இது செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டின் முக்கிய நகரங்களில் உள்ள சுமார் 2400 மரபு வழி குப்பை தொட்டிகளை லீகசி லேண்ட்ஃபில்ஸ் 2025 to 2026 ஆண்டுக்குள் முழுமையாக அகற்றும் இலக்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ லீகசி லேண்ட்ஃபில்ஸ்னால் என்னென்னா மரபு வழி குப்பை தொட்டிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் இப்போ இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர குப்பையை வந்து ஒரு இடத்துல போய் மேக்ஸிமமாக பெரிய பெரிய குப்பை கிடங்கா வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணணுங்கிறது தான் மெயின் ரீசன். ஏன்னா ஒரேடியாக அந்த இடத்துல குப்பை இதை கொட்டுறது மூலிமா அங்கேருந்து நிறையா வந்து எமிஷன்ஸு நிறையா வந்து அங்கே வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகுது. பிளாஸ்டிக்ஸ்லாம் ஒரே இடத்துல அவ்வளோ டம்ப் ஆகுறப்ப ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணணும். லீகசி லேண்ட்ஃபில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் நோக்கமாக கொண்டு செயல்படுது. அப்போ வந்து நாட்டின் முக்கிய நகரங்களில் உள்ள சுமார் 2400 மரபு வழி குப்பை தொட்டிகளை கிளியர் பண்ணுறது தான் மெயின் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 to 2026 ஆண்டுக்குள் முழுமையாக அகற்றப்படணும் அப்படிங்கிறத இலக்காக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகே? நெக்ஸ்ட் கிராமப்புற மேம்பாடு. இது வந்து பேஸ் 2. ஸோ இப்போ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ரூரல்னு சொல்லிட்டு கிராமப்புறம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியாஸ்க்கு பார்த்தோம். இது என்னென்னா கிராமப்புறங்களில் 2020 to 2021 முதல் 2026 27 வரையிலான காலகட்டத்தில் இரண்டாம் கட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த அனைத்து கிராமங்களையும் ODF ப்ளஸ் மாடல் கிராமங்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அது வந்து அர்பன் சைட்ஸ் வராத இஷ்யூ ரூரல் சைட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ODF அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ, சரியா? டெஃபிகேஷன் ஃப்ரீ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து திறந்த வழியில் மலம் கழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரூரல் ஏரியாஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு குறைக்கணும். அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் இந்த திட்டம் உள்ளடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கிராமப்புறங்களில் 2020 முதல் 2021 முதல் 2026 27 வரையிலான காலகட்டத்தில் இரண்டாம் கட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது அனைத்து கிராமங்களையும் ODF ப்ளஸ் மாடல் கிராமங்களாக மாற்றுவதையே நோக்கங்களாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நோக்கமாக. நெக்ஸ்ட் இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் 2026 வரை சுகாதார உள்கட்டமைப்பு, தனிநபர் இல்ல கழிப்பறைகள், இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஹோல்டு
லெட்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்படின்னு. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக ஷுவராக அவங்க வீட்டிலேருந்து பின்னாடி கொஞ்சம் சைடில் இடம் இருக்கிறத பொறுத்து ஒரு லெட்டின் வந்து எல்லாருக்குமே வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து தனிநபர் இல்லை கழிப்பறைகள், இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் லெட்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை கட்டுவதற்கு 12,000 வரை நிதியுதவி இந்த கவர்மெண்ட் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், கழிவு மேலாண்மை. அனைத்து கிராமப்புறங்களிலும் திடக்கழிவு, சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லிக்விட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு முறையான கட்டமைப்புகளை உருவாக்குதல், அதுவும் இந்த ஸ்கீம் கீழே செய்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மாற்றம். ஸ்வச் ஆதத் ஷே ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது தூய்மையான பழக்கத்தால் தூய்மையான இந்தியா போன்ற பிரச்சாரங்களை மூலம் மக்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸ்வச் ஆதத் ஷே ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ அப்போ வந்து தூய்மையான சிந்தனைகள், தூய்மையாக நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரங்கள் கேம்பெயின் அதிகமாக செய்கிறது மூலிமா அதுவும் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. குறிப்பாக ஜூன் 2025 திட்டமிடப்பட்டுள்ள பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிப்பதற்கான உலகளாவிய அழைப்பு போன்ற நிகழ்வுகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? எனது ஜூன் 2025 வந்து திட்டமிட்டபடி பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிப்பதற்கான உலகளாவிய அழைப்பு. சரியா? ஸோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இப்போ நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் கூட யூஎன்ல எடுத்துக்கலாம். இப்போ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அது ஒரு பொல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணி டம்பாக சாயிலில் இருக்கிற எல்லா விதமான வளங்களையும் வந்து கெடுக்கிற மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக் பொருட்கள். இப்போ அதனால தான் நம்ம வந்து நிறைய வந்து மஞ்சப்பைகள், கட்டப்பைகள், இந்த ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு போடுற பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்தமாரி நம்ம எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உலகளாவிய அழைப்பு போன்ற நிகழ்வுகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா அதிலிருந்து தவிர்க்கலாம். அதுக்கும் இந்த ஸ்கீம் ரிலேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை அதிகாரப்பூர்வமாக ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் இணையதளத்திலோ இல்லை ஸ்வச் பாரத் கிராமின் இணையதளத்திலோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஏதாச்சும் வேறு இந்தமாரி இந்த ஏரியாவில் இங்கே எப்படி இல்லை, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் வந்துட்டு அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ என்னென்ன இந்த கிராமின் அண்ட் ஆல்சோ அர்பன் அப்படிங்கிற அஃபிஷியலான எல்லா விதத்தையும் இந்த வெப்சைட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.